வணக்கம். பாட் சயின்டிஸ் பாடம் 37 பார்த்துக்கிட்டு வரோம். முதல் பார்ட்டுல உங்களுக்கு நான், நீ இது கூட இல்லு, உடைய, இக்கு இதெல்லாம் சேர்ந்தா என்னன்னு நெறைய பார்த்தீங்க. அடுத்து இன்னைக்கு அதே பாட் சயின்டிஸ் பாடம் 37ல சில வார்த்தைகள் படிக்க போறோம். ஒவ்வொரு பாடத்திலயும் ஒரு குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 வேர்டு நாம படிச்சுக்கிட்டே வந்தோம்னா, உங்களுக்கு பேச்சு வழக்குக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். நீங்க அது கொஞ்சம் முயற்சி பண்ணி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. இப்ப இந்த பாடத்துல முதல் வார்த்தை பார்க்க போறோம். ஐ சா, ஐ சே, ஐ சி. அதாவது லைக் தட். அப்படி, அவ்விதம், அவ்வாறு. இப்ப நம்ம வழக்கம் போல மேரா, மேரி, மேரே அதே பாணி தான் இங்கேயும். ஐசா, ஐசே, ஐசே. அதாவது அவ்விடம், அப்படியே, அவ்வாறே, அவ்விதமாக அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு அதுக்கு பின்னால என்ன வருது? அப்படிப்பட்ட சிறுமிகள் இங்கே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லணும்? ஐசி லடிக்கியா யஹா கேல் ரையே போடணும். ஏன்னா ப்ளூரல்ல. அப்போ லடிக்கியா பெண்கள், பெண் குழந்தைகள், சிறுமிகள். அப்ப அங்க ஐசி போடணும். அப்படிப்பட்ட மாணவர்கள் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீ சொல்லணும்னு என்ன சொல்லணும்? ஐசே வித்யார்த்தியா வஹா படு ரஹே ஹேன். பாருங்க. மாணவர்கள் அப்போ ஆண்பால் பன்மை. அப்ப ஐசே. ஐசா அப்படிப்பட்ட பையன் அங்கே வருகிறான். அப்போ ஐசா லடுக்கா வஹா ஆத்தா ஹே. பாருங்க. அப்போ ஐசா, ஐசி, ஐசேங்கிறது அதுக்கு பின்னால வரக்கூடிய ஆண்பால், பெண்பால், ஒருமை, பன்மை, மதிப்பு இத வச்சு நீங்க பயன்படுத்தணும். மீனிங் என்னது? அப்படி, அவ்விதம், அவ்வாறு. லைக் தட் அவ்வளோதான். அடுத்த வேர்டு போலாம். பரோசா நம்பிக்கை, கான்ஃபிடென்ட். என் மேல நம்பிக்கை வச்சு இந்த வேலையை நீ செய்ப்பா. உன்னைய நான் பார்த்துக்கிட்டுதான்பா அப்படின்னு சொல்லும்போது முஜ்பர் பரோசா கர். முஜ்பர் பரோசா ரக், ரக் அல்லது கர் 2க்கும் இந்த இடத்துல ஒரு அர்த்தம் தான். வை, நம்பிக்கை வை, நம்பிக்கை கொள், நீ நம்புப்பா அப்படின்னு சொல்றதுக்கு முஜ்பர் பரோசா கர். அடுத்த வேர்டு உங்களுக்கு அதுதான். பரோசானா கான்ஃபிடென்ட், நம்பிக்கை. பரோசா கர் அப்படின்னா டு கெட் ட்ரஸ்ட், நம்பிக்கை கொள், நம்பிக்கை வை. நான் இப்போ சொன்ன அந்த வாக்கியம் தான் அதுக்கு உதாரணம். அடுத்தது பாருங்க, டாக்கியா. அதாவது தபால்காரர், போஸ்ட்மேனுக்கு ஹிந்தியில டாக்கியா. நம்ம போஸ்ட்மேன் போஸ்ட்மேன் சொல்லி பேசிட்டோம். நம்ம தாத்தா ஆச்சிலாம் பேசும்போது தபால்காரர் தபால்காரர் வராரு, தபால்காரர் வராரு அந்த வார்த்தை தான் நிறைய பயன்படுத்துனாங்க. நம்ம ஜென்ரேஷன்ல அது வந்து போஸ்ட்மேன் போஸ்ட்மேன் அவர் பேரையே அப்படியே ஆக்கிட்டோம், ஆங்கில பேரவே ஆக்கிட்டோம், டாக்கியா. அடுத்தது பாருங்க, டாக் கர். நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா பாருங்க, உங்க ஊரை போட்டு டாக் கர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. போஸ்ட் ஆஃபீஸ், தபால் அலுவலகம், டாக் கர். கர்னா வீடு தானே சார்னா ஆஃபீஸுக்கு எப்படி சார் பொருந்தோம்னா அந்த தபால் அலுவலகத்துக்கு அப்படி ஒரு நேம் அப்படியே ஆரம்பத்துலேருந்து வச்சு பழகியிருக்காங்க. அப்போ டாக் கர் போஸ்ட் ஆஃபீஸ், தபால் அலுவலகம். சர்க்கார் கவர்மெண்ட், அரசாங்கம். நம்ம தமிழ்ல அரசாங்கம், அது ஹிந்தியில சர்க்கார். நம்ம நிறைய பேச்சு வழக்கில் சர்க்கார் பயன்படுத்திக்கிட்டே தான் வரும். அதனால ஒரு பெரிய அது கஷ்டமான புது வார்த்தை மாதிரியே உங்களுக்கு இருக்காது. அடுத்தது பாருங்க, பைதல். பை வாக், காலால் நடந்து போறது. எங்கேயாவது காலால் அப்படியே நடந்து போய் அந்த இடத்த அடையிறோமா, அதுக்கு பைதல். நாங்க நடந்தே வந்தோம்பா அப்படின்னா பைதல். பைதல் ஆயா, அங்க நடந்து வந்தேன். பைதல் ஆயா, நடந்து வந்தேன். அப்போ காலால் போறது, சைக்கிள்ல போறது, பைக்ல போறது, பஸ்ல போறது, ட்ரெயின்ல போறது, ஃப்ளைட்ல போறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தை இருக்கிறதுனால இந்த காலால் நடந்து போறதுக்கு மட்டும் நீங்க அந்த பைதல்ங்கிற வேர்டை பயன்படுத்து. தா வந்து தொண்டை சவுண்டு தான். அப்புறம் பாருங்க, பாக், பகீஜா. இந்த பாடத்துல வரக்கூடிய இந்த வேர்டை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். தோட்டம், கார்டன். பாக், பகீஜா. எங்கள் வீட்டில் தோட்டத்தில் அம்மா உரமிடுகிறார்கள், காய்கறி வளர்த்து அதெல்லாம் படிச்ச ஞாபகம் வருதா? அதுதான் பாக், பகீஜா. அப்புறம் பாருங்க, பாஜார். பாஜார், பஜார்னா நம்ம பஜார் பஜார்மோ, ஆனா ஹிந்தியில சொல்லும்போது பாஜார்னு சொல்லணும். கடை வீதி, கடை தெரு, அதாவது மார்க்கெட். அம்ரூத், அம்ரூது, து தொண்டை சவுண்டு து. அம்ரூதுன்னா கொய்யாப்பழம், கொய்யா. அடுத்தது பாருங்க, தியோர். தியோர் உற்சவ். நம்ம தமிழ்ல நிறைய அந்த வேர்டை பயன்படுத்தியிருக்கோம். உற்சவம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் பார்த்தீங்களா, உற்சவம். விழா, பண்டிகை, உற்சவம், அதாவது ஃபெஸ்டிவல். அதுக்கு தியோருங்கிற வேர்டை தியோஹார் அப்படி சொல்லக்கூடாது. தியோஹார் அது லேசாக ஒரு தியோஹார் உற்சவ்.
இந்த 2க்கும் ஒரே அர்த்தம் தான். ஃபெஸ்டிவல், விழா, பண்டிகை, உற்சவம். இதுக்கு பதிலா அத பயன்படுத்திக்கலாமா? தியோஹார் பயன்படுத்தலாமா? உற்சவ் பயன்படுத்தலாமான்னா 2யும் பயன்படுத்திக்கலாம். தியோஹார்ங்கிறதுக்கும் ஒரு உற்சவுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, உற்சவம் அப்படிங்கிறது தியோஹார்ங்கிறது தியோஹார் எல்லாத்துக்கும் உள்ள காமனான ஒரு விழாங்கிற ஒரு மீனிங். உற்சவம் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஆன்மீக நிகழ்ச்சிக்கு தியோகார் பயன்படுத்தலாமான்னா, இப்போ நம்ம தீபாவளி பண்டிகை அது சொல்லலாம், தாராளம் சொல்லலாம். தப்பில்ல. தியோகார்ங்கிறதே சொல்லலாம். இது எதுக்குன்னா, ஆன்மீக கோவில் விழாக்கள்ல செய்யக்கூடிய அந்த பண்டிகை, அது மாரி சம்பந்தத்துக்கு நீங்க இந்த உற்சவ பயன்படுத்திக்கலாம். தியோகார், உற்சவ் 2யும் பயன்படுத்தலாம். ஒரு பெரிய தப்பான விஷயம்லாம் கிடையாது. இதுக்கு பதிலா அது, அதுக்கு பதிலா இத சொல்லலாம். ஆனாலும் அதுக்கு உபயோகம்ங்கிறது ஒரு சில இடங்கள்ல இருக்கு. கோவில்ல நடக்கக்கூடிய பூஜை, புனஸ்காரங்கள் அந்த மாரி பண்டிகை, விழா, உற்சவத்த உற்சவம்னு சொல்லலாம். நம்ம சாதாரண கொண்டாடக்கூடிய கோயில் கூட தீபாவளி, ரம்ஜானு இதெல்லாம் தியோகார்ங்கிற அந்த இதுல சொல்லலாம். அடுத்தது பாருங்க, ஜரூர். அவஷ்ய. நம்ம அவசியம் வந்துரணும். கல்யாணத்துக்கு அவசியம் வந்துரணும்னே, 2 நாள் முன்னக்கூட்டியே வந்துரணும்னே, இப்படிலாம் யார் சொல்லுவா 2 நாள் முன்னக்கூட்டி? அன்னைக்கு வந்துட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஓடி போனா நல்லா இருக்கும்னு நெனைப்பாங்க. ஏன்னா, பய யாரும் யாரால கவனிக்க முடியாத நிலைமை ஆயிப்போச்சு. சரி இருந்தாலும், அவஷ்யன்னாலும், ஜரூர்னாலும் ஒரே மீனிங் தான். கட்டாயம், டெஃபனட்டா அப்படிங்கிற மீனிங். அடுத்தது பாருங்க, பேஜ். ஐடிவேர் பா. அனுப்பு, சென்ட் அனுப்பு. அவன இங்க சீக்கிரம் அனுப்பு. உஸ்கோ யஹா ஜல்தி பேஜ். அவன இங்க சீக்கிரம் அனுப்பு. உஸ்கோ யஹா அவனை இங்கே ஜல்தி சீக்கிரம் பேஜ் அனுப்பு. உஸ்கோ யஹா ஜல்தி பேஜ். பேஜ்னா அனுப்பு, சென்ட். அப்புறம் அடுத்த வேர்ட பாருங்க. டேர்னா என்னது? தங்குதல். இப்போ ஒரு இடத்துல, "இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு போங்கண்ணே" அப்படி சொல்றாங்க. "ஆஜ் ராத் யஹான் டேர்" இங்க தங்கு. "ஆஜ் ராத் யஹான் டேரோ" இங்க தங்குங்க. டேர்னா தங்கு, ஸ்டே பண்ணு. அப்புறம் சூட்னா அல்லது ரவானா. சூட்னா ரவானா டு டிபார்ட், அதாவது கிளம்புதல், புறப்படுதல். வண்டி கிளம்புது, ட்ரெயின் கிளம்புது, பஸ் கிளம்புதுன்னு சொல்றது ரவானா. சூட்னா. சூட்னான்னா அந்த இடத்த விட்டு அப்படி நகர்ந்து போறது, கிளம்பி போறது. ரவானான்னா ஒரு காரோ, ஒரு பைக்கோ, இப்ப இல்ல நாமளோ ஒரு இடத்துலேருந்து வெளியூருக்கு கிளம்புறோம். அந்த மாரி வருது. அப்போ இந்த ரவானாங்கிற விட நீங்க நெறைய ரயில்வே ஸ்டேஷன்லலாம் கேட்டுருக்கலாம். வண்டி இப்பொழுது இன்னும் சில நேரத்தில் இங்கிருந்து கிளம்பும் அப்படிங்கிறதுக்கு சொல்லும்போது, இந்த ரவானா அப்படிங்கிற வேர்ட பயன்படுத்துவாங்க. நீங்க அத இதுவரைக்கும் கவனிக்கலன்னா, இனிமேல் கவனிங்க. அப்போ சூட்னா, ரவானானா கிளம்புதல், புறப்படுதல். அப்புறம் பாருங்க, பிரதான அத்தியாபக். ஹெட்மாஸ்டர், தலைமை ஆசிரியர். பிரதான மந்திரி, பிரதம மந்திரி, பிரதமர் அப்படிங்கிறத நம்ம பிரதான மந்திரின்னு கூட சொல்லுவோம். பிரதானன்னா தலைமைன்னு அர்த்தம். டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய அதான் பிரதானமான பிரதானமான பேச்சாளர் அங்க வந்துகிட்டு இருக்கார். பிரதானமான அப்படிங்கிறது என்னன்னா, டாப் மோஸ்ட், ஹையஸ்ட்ங்கிற அந்த ஒரு மீனிங்ல வருது. அப்போ பிரதான அத்தியாபகர்ல தலைமை ஆசிரியர். அடுத்தது சில வார்த்தைகள் இன்னும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அலகு, அலகு செப்பரேட், தனியா, தனித்து. அந்த பொருள இங்க தனியா கொண்டு வா. உஸ் சீஸ் கோ யஹாं अलग लाओ. உஸ் சீஸ் கோ அந்த பொருளை, யஹாं இதர் இங்கே, அலக் லாவோ தனியா கொண்டு வாங்க. அப்ப அலகுனா தனியா, செப்பரேட்டா பிரிச்சு அந்த மாரி கொண்டு மீனிங் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்க, பசந்த். பசந்த் விரியமான, விருப்பமான, விஷ் அல்லது லைக். உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? உனக்கு ரொம்ப என்ன விருப்பம்? அப்படின்னு கேட்கணும்னா இந்த பசந்த். உஸ்கோ கியா பவுத் பசந்த் ஹை. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? கியா பவுத் பசந்த் ஹை. என்ன ரொம்ப பிடிக்கும்? இந்த பசந்துங்கிற வேர்ட அப்படி பயன்படுத்தலாம். அப்புறம் பாருங்க, தந்துருஸ்தி. தன் து து குரில். தந்துருஸ் ரு குரில். அப்போ தூவும் ருவும் குரில். இஸ்தி தந்துருஸ்தி. நீங்க நீங்க நிறைய முன்னாடி அ இந்த லைபாய் சோப்போட விளம்பர பாட்ட கேட்டுக்கலாம். ஆரோக்கியம் தருவது லைபாய், ஆரோக்கியம் தருவது லைபாய். அதுக்கு ஹிந்தியில என்ன? தந்துருஸ்திக்கு ரக்ஷா கருத்தா ஹை லைபாய், லைபாய். இந்த தந்துருஸ்திக்கு ரக்ஷா கர்த்தா ஹை. தந்துருஸ்தின்னு என்னது? உடல் நலம், ஆரோக்கியம். கீ ரக்ஷா அத வந்து பாதுகாக்கிறது லைபாய் அப்படிங்கிற மீனிங்ல. சோப்பு எப்படி உடல் நலத்தை பாதுகாக்கும்னு அதுல ஒரு விளம்பரத்துல அந்த வார்த்தைகள் வரும். தந்துருஸ்திக்கு ரக்ஷா கருத்தா ஹை லைபாய். ஆக
தந்திருஸ்தி அப்படின்னா உடல் நலம், ஆரோக்கியம். அடுத்தது பாருங்க, பாலு கரடி, பேர். அதுக்கு ஹிந்தியில பாலுன்னு பேர். அப்புறம் ஆபஸ்மே, அமங், அதாவது தங்களுக்குள், ஒருத்தருக்கு ஒருத்தர், தமக்கிடையில், தங்களுக்கிடையில், அந்த மாதிரி சொல்றதுக்கு ஆபஸ். அவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம்பா அப்படின்னா வே आपस में लड़ाई कर रहे हैं, वो वे आपस में झगड़ा कर रहे हैं. இந்த ஜகடா லடாய்ங்கிறது சண்டைன்னு அர்த்தம். தங்களுக்குள், தமக்கிடையில், ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறதுக்கு ஆப்பஸ்மே. மேனா இல்லுலா சார்னா தங்களுக்குள் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல அந்த ஆப்பஸ் மே தான் வரும். அது சேர்ந்து தான் மீனிங். தங்களுக்குள், ஒருத்தருக்கு ஒருத்தர், தமக்கிடையில், அந்த இல்லு வருது பார்த்தீங்கன்னா தமக்கிடையில், அதுக்கு அந்த மே பொருந்தது. அப்போ ஆப்பஸ் மே, தங்களுக்குள், தங்களுக்கிடையில், தமக்கு ஒருத்தர், ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வேர்டு பாருங்க, தோப்பர். தோப்பர், தோப்பகர் அப்படி சொல்லக்கூடாது, தோப்பர் மதியம், நூன் மத்தியானம் போல. பட்டாக்கா வெடிபொருள், வெடி. வெடிக்கு பட்டாக்கான்னு பேரு. கிராக்கருக்கு பட்டாக்கா. கா வந்து காற்று விட்டு, டா வந்து பாவும் டாவும் முனினாக்கு, அப்போ பட்டாக்கா. ரைட். அடுத்தது பாருங்க, தாம், அதாவது ரேட்டு, விலை. இது கடையில் போய் உருளைக்கிழங்கு என்ன ரேட்டு அப்படின்னா ஆலு கே தாமே. ஆலு உருளைக்கிழங்கு, கே என்ன, தாமே, தாம் ஹை, தாம் ஹை, அந்த ஹையை தான் தாமே அப்படின்னு சொல்றேன் நான். அப்போ ஆலு கே தாமே, உருளைக்கிழங்கு என்ன ரேட்டு, அப்போ தாம்னா விலை, அது ப்ரைஸ். ஆனால் கடையில் போய் யாரும் இப்போ தாம்லாம் அப்படி கேட்கறது கிடையாது. கேரட்டே என்ன ரேட்டுன்னு இங்கிலீஷ் வேர்டை தான் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் ஹிந்தியை தெரிஞ்சுக்கலாம். ஃபரக், ஃபரக் டிஃபரண்ட், அதாவது வித்தியாசம், வேறுபாடு. அதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஓ தோனோக்கோ கே ஃபரக் ஹை, ஓ தோனமே கே ஃபரக் ஹை, அந்த ரெண்டுல என்ன வித்தியாசம்? ஃபரக்னா என்னது? வித்தியாசம், வேறுபாடு. லகாத்தார் கண்டினியூஸ்லி, தொடர்ச்சியாக, தொடர்ந்து, ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதுங்கிறதுக்கு இந்த லகாத்தார் அப்படின்னு, சொற்பொழிவு தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது, லகாத்தார் அப்படிங்கிற வேலை பயன்படுத்திக்கலாம், கண்டினியூஸ்லி. அப்புறம் ஜாரி ரேத்தாக, ஜாரி ரேத்தானாலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து கொண்டே நடக்கிறது, அந்த மாதிரி மீனிங். இப்போ அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. கேல் ஜாரி ரேத்தா ஹை, விளையாட்டு தொடர்ந்து நடக்கிறது. கேல் லகாத்தார் சல்தா ஹை, விளையாட்டு தொடர்ந்து நடக்குது. சார் ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதானா? ஆமா. ஆனா அந்த உபயோகத்துல ஒரு சில வித்தியாசங்கள் தெரியும். என்ன தெரியும்னா, கேல் ஜாரி ரேத்தா ஹை, அதாவது ஒரு கேம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அப்படியே வச்சு நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மீனிங்ல சொல்லணும்னா கேல் ஜாரி ரேத்தா ஹை, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அங்க கண்ணுல பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கத பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்படி மீனிங்ல வரக்கூடியது இந்த ஜாரி ரேத்தா ஹை. இன்னொரு கேல் லகாத்தார் சல்தா ஹை போட்டிருக்கு. அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, கேல் லகாத்தார் சல்தா ஹை, அதாவது தொடர் சொற்பொழிவு அப்படி சொல்லுவோம். அதாவது நேத்து முந்தா நாள் ஒண்ணு நடந்தது, நேத்து ஒண்ணு நடந்தது. அதாவது தொடர் சொற்பொழிவு 10 நாள் சொற்பொழிவுல நேத்து, முந்தா நாள், இன்னைக்கு, இன்னும் நாளைக்கு, நாளாச்சு நடக்கும். இப்படி தொடர்ந்து அப்படி மீனிங்ல வரக்கூடியதுக்கு இந்த லகாத்தார் சொல்லலாம். அப்போ விளையாட்டு பிரசன்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கிறதுக்கு இந்த ஜாரி ரேத்தாக, கேல் ஜாரி ரேத்தாக. இன்னொன்னு கேல் லகாத்தார் சல்தாகங்கிறது, முந்தா நாள் ஒரு டீம் விளையாண்டுச்சு, நேத்து ஒரு டீம் விளையாண்டுச்சு, இன்னைக்கு ஒரு டீம் விளையாடும், நாளைக்கு ஒரு டீம், அப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கேல் லகாத்தார் சல்தாக. லகா கா கா தொண்டை சவுண்டுக்கா லகாத்தார் சல்தாக. அப்போ இந்த பாடத்துல ஒரு சில புது வார்த்தைகள் படிச்சிருக்கோம். இந்த பாடத்துல உங்களுக்கு ஒரு சில பயிற்சிகளும் இருக்கு. உங்களுக்கு நம்ம குடுக்குறோம். முடிஞ்சத உங்க நோட்ல நீங்க எழுதி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க, நம்பிக்கை. இந்த பாடத்துல படிச்ச வேர்டு நம்பிக்கை. அப்புறம் தபால்காரர், உடல் நலம், வித்தியாசம். ஞாபகம் வருதா? சொல்லி பாருங்க, எழுதி பாருங்க. கரடி, ஒருவருக்கொருவர், விருப்பம், மதியம், விழா, தங்குதல், ஸ்டே பண்றது, தங்குதல். அப்புறம் கிளம்புதல், புறப்படுதல், கிளம்புதல், அந்த இடத்த விட்டு நகுழுதல், அந்த மாதிரி அர்த்தத்துக்கு இந்த கிளம்புதல். கொய்யாப்பழம், விலை. அப்புறம் விடுபடுதல், கிளம்புதல், விடுபடுதல் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். ஆனா அதனுடைய பயன், அதனுடைய உபயோகத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு? கிளம்புதல்னா இப்போ ஒரு வண்டி இங்க இருந்து கிளம்பிச்சு, நான் இங்க இருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். விடுபடுதல்னா அந்த இடத்த விட்டு ரிலீஸ் ஆயிட்டாங்க, அந்த இடத்த விட்டு
அப்புறம் போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த விடுபடுதல். அதுக்கு அந்த சூட்டுனாங்கிற வேர்ட நம்ம பார்த்தோம். உங்களுக்கு அத புரியதுக்காக நான் இந்த இடத்துல சொல்லுதேன். அடுத்தது தங்குதல். அது ஏற்கனவே மேலே வந்துட்டு. அனுப்புதல், அனுப்புதல். நடந்து போதல். அதாவது பை வாக் கால்நடையா போறது. அப்புறம் அரசாங்கம். இது ஒரு சில வார்த்தைகள் உங்க பயிற்சிக்காக நம்ம இதில காமிச்சோம். அ ஒரு ரஃப் நோட்ல உங்க நோட்ல எழுதி பாருங்க. ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.